பிரைஸ் அலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 Samuel chapter 9 verses 15 and 16. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவனுடைய இன்றைய மௌனம் உங்களுடைய நாளையை மிக விசேஷமாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. தேவனுடைய இன்றைய மௌனம் உங்களுடைய நாளையை விசேஷமாக அது ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான இந்த வார்த்தை, குறிப்பிட்ட சிலருக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வார்த்தை என்ன? தேவனிடத்தில் அநேக நாட்களாக, நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை, இல்லாவிட்டால் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் தேவனுடைய மௌனம் காக்கப்படும் நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே தருகிறார். நான் ஜெபிக்கிறேன், நான் ஒரு இடத்துல கேட்குறேன், ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து எந்த பதிலும் இல்லாமல் மௌனமாய் கர்த்தர் இருக்கிறார். அதனுடைய ரகசியம் என்ன? இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கி கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை தர்றார். தேவனுடைய நீண்ட நாள் மௌனத்தின் காரணம் என்ன? தேவனுடைய இன்றைய மௌனம் உங்களுடைய நாளையை அவர் விசேஷமாக ஆயத்தம் பண்ணுகிறார். சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதைக்காக அவன் தன்னை வீட்டை விட்டு புறப்படுகிறான். அவன் தேடி தேடி இந்த கழுதையை அலைகிறான். அவன் அலைந்து தன்னுடைய வீட்டை விட்டு, தன் நாட்டின் எல்லையை விட்டு, கிட்டத்தட்ட அவன் சூப் என்னும் நாடு வரைக்கும் அவனும் அவனுடைய வேலைக்காரனும் அலைந்து திரிகிறார்களே ஒழிய கழுதை அகப்பட்ட பாடில்லை. அந்த கழுதை எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்க இந்த கழுதைக்காக தேடி 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 சோர்ந்து போய் ஒரு கட்டத்தில் ஆண்டவர்கிட்ட எந்த பதிலும் இல்லையே, கழுதை கிடைக்கலையேன்னு சொல்லி, சரி திரும்பி நம்ம போவோம் அப்படின்னு அவங்க திரும்புகிற நேரத்தில் அந்த வேலைக்காரனுக்கு ஒரு ஏவுதல் கிடைக்கிறது. அவன் சவுலை பார்த்து சொல்லுகிறான், இந்த ஊரில் ஒரு பெரியவர் இருக்கிறார், அவரிடத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் என்று அவன் சொல்லுகிறான். அந்த நாளில் தான், என்னைக்கு கர்த்தர் மௌனமாயிட்டாரு, நம்ம திரும்புவோன்ற அந்த நாளில் தான் கர்த்தர் சாமுவேலின் காதுகள் பட, சவுலுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்கிறது, சாமுவேலின் காதுகள் பட ஆண்டவர் சொல்கிறாரு, சவுலுக்காக விசேஷமான ஒரு காரியத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அப்போ எப்போல்லாம் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு, நம்ம கண்களில் காண்பிக்கலை, நம்ம சோர்ந்து போய் அதுக்காக ஜெபிக்கிறத கூட விட்டு நம்ம திரும்புகிறோமோ, அந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களுக்கானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில், ஆண்டவரே, எனக்கான நன்மை, எனக்கான தேவ திட்டம், எனக்கான உம்முடைய நோக்கம் நீர் எப்படி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்? எனக்கு ஒரு பதிலும் இல்லையே, எனக்கு செவிகளாலையும் கேட்கல, கண்களாலையும் பார்க்கலையே, நான் இதை எப்படி பெறப்போகிறேன்னு சொல்லி தேவனுடைய மௌனத்தை குறித்து யோசிக்கிறீங்களா? உங்கள்கிட்ட கர்த்தர் இன்னை காலை வேளையில் பேசியிருக்கிறாரு. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கானதை விசேஷமாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை கர்த்தர் காண்பிக்க போகிறார். அப்பொழுது இந்த கழுதையும் தேடினீர்கள் அல்லவா, அதையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். சவுல் அந்த அடுத்த நாள் அவன் வந்து பார்த்தபோது கழுதையும் கிடைத்திருக்கிறது. தேவன் அதற்கு பிற்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்ட முன்னந்தொடையும் நோக்கமும் நிறைவேற்றப்பட்டது. இந்த காலவெளியிலையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அதே வார்த்தை தான். நீங்கள் இழந்ததையும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எந்த காரியத்துக்காக மௌனமாக கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களோ, அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் தந்து ஒரு புதிய பாதையை, புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கை செய்ய போகிறார். இதே போல தான் ஆபிரகாமின் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்தார். அவன்கிட்ட ஒரு நாள் சொன்னார், உன் ஈசாக்கை, உன் நேசகுமாரனை பலியிடுன்னாரு. அவன் என்னைக்கு அதிகாலையில் எழுந்து ஈசாக்கை கூட்டிட்டு நடக்க ஆரம்பித்தானோ, அப்பொழுதே அவனுடைய அர்ப்பணிப்பை பார்த்தே தேவன்
கொம்பு சிக்கியிருக்கிற ஒரு கெடாவை ஒரு முட்புதரில் வைத்தார். ஆனால் ஆபிரகாமின் கண்களுக்கு அது 3 நாளைக்கு பிற்பாடு தான் தெரிந்தது. ஆனால் அன்றைக்கே கர்த்தர் அதை சிக்க வைத்து விட்டார். பிரியமானவர்களே, இன்றைய தேவனுடைய மௌனம் நாளையை உங்களுக்காக விசேஷமாய் ஆயத்தப்படுத்துகிறது. நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த நாளில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளில் செலவிடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தேவன் சைலண்ட்டாக இருக்கார், ஆண்டவர்கிட்ட பதில் இல்லை, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னு எந்தெந்த காரியத்தில் யோசிக்கிறாங்களோ, அது ஊழியத்திலோ, ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையிலோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ, அவங்க எந்த இடத்துல தேவன் மௌனமாக இருக்கிறாருன்ற இடத்துல எங்கள் தேவன் கொடுத்த இந்த நல்ல பதிலுக்காய் ஸ்தோத்திரம். இதை அவர்கள் பெற்றுக்கொண்டு விசேஷமாய் நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறத சீக்கிரத்தில் கண்கள் காண கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளையும் மகிமையின் நாளாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே மிக விசேஷமானதை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.